அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேயர்களே, நீங்கள் எப்போவுமே நுணுக்கமான விஷயங்களை கவனிக்கிறவங்க, திட்டமிட்டு செயல்படுறவங்கன்னு எங்களுக்கு நன்றாகவே தெரியுங்க. குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய உள்ளுணர்வு எப்படி வழி நடத்தும், என்னென்ன சவால்களை சந்திப்பீங்க, என்னென்ன வாய்ப்புகள் வரும்னு முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு வரப்போகும் வாழ்க்கை பாதைகளை பற்றி பார்ப்போம். குரு பெயர்ச்சிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் ஒரு ஒழுங்கு ஏற்படும். வேலை மற்றும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிக கவனம் செலுத்துவீங்க. புதிய திட்டங்களை செயல்படுத்த இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக உள்ளுணர்வு மற்றும் வளர்ச்சிகளை பற்றி பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பகுத்தறியும் திறன் ரொம்பவே கூர்மையாக இருக்கும். சரியான முடிவுகளை எடுக்க இது உங்களுக்கு உதவும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்க ஆர்வம் அதிகமாகும். இது உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கான சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை பற்றி பார்ப்போம். சவால்களை பொறுத்தவரை சில நேரங்களில் அதிகப்படியான கவலைகள் உங்களை வாட்டலாம். எதையும் ரொம்ப டீப்பாக யோசிக்காமல் இருக்கிறது மிகவும் நல்லது. வாய்ப்புகளை பொறுத்தவரை புதிய வேலைவாய்ப்புகள் வரலாம். ஏற்கனவே இருக்கிற வேலையில் முன்னேற்றங்கள் இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்காரர்களின் உறவுகளின் நிலைகளை பற்றி பார்ப்போம். உறவுகளை பொறுத்தவரை நண்பர்களோட நல்லிணக்கம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் நிலவும். காதல் வாழ்க்கையில் சில இனிமையான தருணங்கள் இருக்கும். மற்றவர்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிறது உறவுகளை வலுப்படுத்தும். கன்னிராசிக்காரர்களின் கனவுகள் நனவாகுமா என்பதை பற்றி பார்ப்போம். நீண்ட நாளாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற வாய்ப்பு இருக்குங்க. அது ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, இல்லை உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுறதுன்னு இருக்கலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு குருப்பெயர்ச்சிக்கு பிறகு வரப்போகும் காலங்கள் என்னென்ன கொடுக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு காலம் உங்களுக்கு வளர்ச்சியையும் ஸ்திரத்தன்மையும் கொடுக்கும். நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறதுனால நிறைய நன்மைகள் அடைவீங்க. அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களின் அடுத்த கட்டம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். உங்களுடைய அடுத்த கட்டம் உங்களுடைய வேலை மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுலையும் வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கை கொண்டு வரதுலையும் இருக்கும். இது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு நம்புகிறோம். நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.